டிசம்பர் 8 அன்னைக்கு ஏலியன்ஸ் எர்த்துக்கு வரப்போகுது, அதை பற்றி நீ இன்னும் பேசாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இன்ஸ்டாகிராம் டிஎம்ல எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தாங்க. அடுத்து கொஞ்சம் மாசத்துல 5 மிகப்பெரிய விஷயங்கள் ஹியூமனோட ஃபியூச்சரே மாத்துற மாதிரி நடக்க போகுது. அந்த மாதிரி வந்து 5 ப்ரெடிக்ஷன் என்னதான் சொல்லியிருக்கான், அப்படி என்னதான் எர்த்தில் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்கிற அந்த 5 ப்ரெடிக்ஷன்ஸ், அந்த 5 டேட் வரைக்கும் குறிச்சு கொடுத்துருக்கான். அந்த 5 நான் உங்ககிட்ட சொல்றேன், ஓகேவா? எனக்கு என்னடா ஏதோ வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிற மாதிரி, ஒலிம்பிக்ஸ் ஆரம்பிக்கிற மாதிரி ஏலியன்ஸ் வந்து டிசம்பர் 8 என்ன நாள் குறித்து தந்திருக்காங்களா, வந்து இறங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வித்தியாசமான நியூஸாக இருக்கேன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அது நியூஸ் கிடையாது, சரியான லூஸ் அப்படின்னு. என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை டைமிங்கில் பேசுகிறது நம்மளுக்கு ரைமிங்கில் வர்றது தானே. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் டிக்டாக் வீடியோ வேர்ல்டு ஃபுல்லாக ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்குது. இந்த ஒரு டிக்டாக் வீடியோவில் வந்து தான் ஒரு டைம் ட்ராவலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குன்னு வந்து சிக்கிறாங்க பார்த்தீங்களா. ஈனோ அலரிக் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து ரேடியன்ட் டைம் ட்ராவலர் அப்படிங்கிற ஒரு டிக்டாக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் 5 ப்ரெடிக்ஷனை போஸ்ட் பண்ணியிருக்கான். பாருங்க மக்களே, நான் வந்து இயர் 2671 வரேன், ஓகேவா? எப்போ 2671 வரேன். உங்கள் உலகத்தில் அடுத்து கொஞ்சம் மாசத்துல 5 மிகப்பெரிய விஷயங்கள் ஹியூமனோட ஃபியூச்சரே மாத்துற மாதிரி நடக்க போகுது. அந்த 5ஐயும் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ப்ரெடிக்ஷனை வந்து அவன் மக்கள்கிட்ட அப்படியே டிக்டாக்ல த்ரோ பண்றான். அதில் அவன் த்ரோ பண்ண ஒரு பர்டிகுலர் ப்ரெடிக்ஷன் தான் டிசம்பர் 8 வந்து ஏலியன்ஸ் வந்து எர்த்துக்குள்ள வந்து இறங்குவாங்க அப்படின்னு சொல்ற ஒரு ப்ரெடிக்ஷன். அதுன்னு ஒரு ப்ரெடிக்ஷனே பயங்கரமா இருக்கேன்னு கேட்டீங்கன்னா இதுக்கே ஆச்சரியப்பட்ட, இப்படி இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. சுனாமி, அப்புறம் வந்து வார்ம் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதுவரைக்கும் மார்வல் படத்துல, ஹாலிவுட் படத்துல என்னென்ன பார்த்துருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து பையன் 5 நாட்கள்ல டேட் வரைக்கும் குறிச்சு கொடுத்துருக்கான். இந்த 5 டேட்ல நடக்க போகுதுரா 5 சம்பவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தன சுருக்கமா வந்து மொத்த ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியுமே 5 நாள்ல பிரிச்சு கொடுத்துருக்கான். We don't believe these things, but ஒரு சினிமா பார்க்குற மாதிரி பாகுபலி படம் போய் பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரியும் அது வந்து கற்பனை கதை தானே, ஆனாலும் போய் பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்கா, பிரம்மாண்டமாக இருக்கா. அந்த மாதிரி வந்து 5 ப்ரெடிக்ஷன் என்னதான் சொல்லியிருக்கான், அப்படி என்னதான் எர்த்தில் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்கிற அந்த 5 ப்ரெடிக்ஷன்ஸ், அந்த 5 டேட் வரைக்கும் குறித்து கொடுத்துருக்கான். அந்த 5ஐயும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஓகேவா? முதல் விஷயத்துலேருந்தே வர ஆரம்பிப்போம். ஸோ நம்மளோட நியூஸ் மேக்கர் ஈனோ அலரிக், அதாவது ரேடியன் டைம் ட்ராவலரோட 5 ப்ரெடிக்ஷனில் முதல் ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எர்த் க்ளோன். ஏன்னா எர்த்து க்ளோனா மதன க்ளோனிங்னா வந்து ஒரே விஷயம் மாதிரி இன்னொன்று விஷயத்தை உருவாக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். ஸோ நம்ம தலைவன் வந்து இந்த டிக்டாக் டைம் ட்ராவலர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 30, 2022 அன்னைக்கு மதன வர்ற நவம்பர் 30 அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இன்னும் ஒரு நெக்ஸ்ட் மந்த் கடைசி பேசிக்காக. ஸோ நவம்பர் 30, 2022 அன்னைக்கு வந்து ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை வந்து நம்ம வானத்துக்குள்ள அனுப்பிச்சு வச்சோம். உலகத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல் டெலஸ்கோப், ஹியூமனிட்டியோட மோஸ்ட் பவர்ஃபுல் டெலஸ்கோப் வந்து நம்ம ஸ்பேஸ்க்குள்ள அனுப்பிச்சு வச்சோம். அதை பற்றி வீடியோஸ்லாம் மேக் பண்ணியிருக்கோம். இந்த டெலஸ்கோப் வந்து எர்த்து மாதிரியே இருக்கிற ஒரு எர்த்தை வந்து அப்படியே கண்டுபிடிச்சு உங்களுக்கு தரும் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனை மேக் பண்ணியிருக்கான். பேசிக்காக எர்த்தில் வந்து மனிதர்கள் வாழலாம், தண்ணி ஓடுது, நீர், நிலம், காற்று, ஆகாயம் எல்லாமே இருக்குது. கரெக்டாக ஒரு ப்ராப்பர் என்விரான்மெண்ட் ஃபார் லைஃப் டு த்ரைவ் இது இருக்குது. இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து மனிதர்களோட மிகப்பெரிய தேவை என்னவா இருந்திருக்குன்னா, இன்னொரு இடத்துல மனுஷங்க வாழ முடியுமா, மார்ஸில் வாழ முடியுமா, நிலாவில் வாழ முடியுமா. இன்டர்ஸ்டெல்லார் மாதிரி படத்தோட கான்செப்டே அதுதான். எர்த்து வந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம், மனிதர்கள் இதை ரொம்ப பொல்யூட் பண்ணிட்டு இருக்கோம், ஈவன் சொல்லி இதை விட்டு கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போவோம், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு இடத்துல மனிதர்களால் வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு சர்ச் இருக்குல்ல, அந்த சர்ச்சுக்கான முற்றுப்புள்ளி வந்து நவம்பர் 30, 2022 இருக்கும். அப்போ வந்து எர்த்து மாதிரியே இருக்கிற ஒரு பிளானட்டை வந்து இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து கண்டுபிடிக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனை வந்து நம்ம ரேடியன்ட் டைம் ட்ராவலர் வந்து ப்ரெடிக்ஷனாக மேக் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம வந்து இதுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு 5 ஈவெண்ட்டும் நடக்குதான்னு வெயிட் பண்ண தேவையில்லை. அந்த மொதல் ஈவெண்ட்டே நடக்குதா இல்லையா நம்மளுக்கு இன்னும் ஒரு 50 நாளில் தெரிஞ்சிடும், ஓகேவா? இப்போ அவன் இந்த டெக்னிக்கலான டைம் ட்ராவலர்ஸ், நல்ல விவரமான டைம் ட்ராவலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு நடக்கும், 15 வருஷம் கழிச்சு நடக்கும்னு ப்ரெடிக்ஷன் மேக் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அவங்க கொஞ்சம் ஃபேமாக இருப்பாங்க. இந்த பையன் விவரம் இல்லாத பையன் நினைக்கிறேன், வெறும் 50 நாளில் ஒரு விஷயத்தை வச்சிருக்கான். பட் அதனால தான் ரொம்ப வைரலும் இருக்கான். இப்போமே நடக்க போகுதுன்னு ஒன்று சொல்கிறான்ல. எனிவே மேக் பண்ணுற 2வது ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ என்ன சடனாக நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ், ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ணுற சேனல். நீங்கள் ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனலில் ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.